ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்வேயார்ட்ஸ். நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் சீரீஸில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரேஸ்லெட் மேக்கிங்கில் நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக தேவைப்படுற பொருள் வந்து இந்த ஸ்ட்ரிங் தான். ஸோ இந்த ஸ்ட்ரிங் பார்த்திங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. 0.8 mm யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பிரேஸ்லெட்க்கு ரொம்ப தேவையான ஒன்று. இதுக்குள்ளே தான் வந்து அந்த பீட்ஸ்லாம் வந்துட்டு கோப்பாங்க. ஸோ வந்து இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் திங், கிறிஸ்டல் டெக் 0.8 mm. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பீட்ஸ், இந்த பிரேஸ்லெட் பீட்ஸ். ஸோ பிரேஸ்லெட் பீட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து கிளாஸ் பீட்ஸ், ஜெல்லி பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிராக்கிள் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் உடஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து கிராக்கிள் பீட்ஸ். இது வந்து மேட், இந்த மேட் ஃபினிஷ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மேட் பிரேஸ்லெட், மேட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து ஃபெமோ பீட்ஸ். இது வந்து லைக் ஒவ்வொன்றா எடுத்து பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதுக்குன்னு ஒரு மெஷின் இருக்குது, இல்லைனா பின் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணணும். ஸோ இது பேசிக்காக பெரியவங்களும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க, ட்ரெண்டில் தான் இருக்குது. மோஸ்ட்டாக குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. பேர்ல் இருக்குது. ஸோ நீங்கள் அதை நம்ம மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்ஸ், இந்த பிரேஸ்லெட்லலாம் சாம் போட்டு தான் இப்போ பண்ணுறாங்க, அதுதான் ட்ரெண்டு. ஸோ சாம்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சில்வர் சாம்ஸ். ஸோ சில்வர்லேயே வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. இப்போது இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 பாட்டில் ஓப்பனர், ஸோ நிறையா டிசைன்ஸ் இருக்கும். ஹார்ட்டு, நீங்கள் மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய அழகழகாக க்யூட்டாக நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணும், உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எது வேணும், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிறையா வச்சுக்கிறது தான் வந்து பெஸ்ட். ஏன்னா கஸ்டமர் சூஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து சில்வர் சாம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ட் ஷாம்ஸ்லேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களோட பிரேஸ்லெட்டில் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஸ்டார்பக்ஸ், இந்த மியூசிக் சிம்பிள்லாம் ரொம்ப ட்ரெண்டு பிரேஸ்லெட்டில். ஃபோன் ஷாம்ஸ் எதில் வேணால் போட்டுக்கலாம். இந்த க்ரௌனு, இன்ஃபினிட்டி, நிறைய அந்த ஷெல்லு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சாமில். இந்த ஆல்ஃபபெட்லாம் நீங்கள் மோஸ்ட்டாக நிறைய ஆல்ஃபபெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து மோஸ்ட்டாக அவங்க பார்த்தோன்னே இந்த ஆல்ஃபபெட் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு சாம்ஸ்லாம். மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சாம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து சில்வர், கோல்டு அந்த மாதிரி சாம்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த சில்வர், கோல்டு, ஈஃபில் டவர் இருக்கும், ஸ்டாரு, ஹார்ட், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது இது ஸ்பேசர். இது வந்து ஸ்பேசர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு பிரேஸ்லெட்டில் வந்து 2 பீட்ஸ்க்கு நடுவில் இதை வந்து டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ மேலே இந்த சில்வர் இருக்குல்ல, அது தெரியும். இதுவும் அழகாக இருக்கும் பிரேஸ்லெட்ஸ்லாம். ஸோ இது மென், ஃபீமேல் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் பிரேஸ்லெட் மேக்கிங் ஆரம்பித்தாலே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க, டிவிஷன் இருக்கிற மாதிரி பாக்ஸ். இது மீஷோவில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட், அமேசான், நேரில் போனால் கூட ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி டிவிஷன் இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பீடு வந்து வச்சுக்கலாம். அப்படியும் நான் வந்து உல்ட்டா பண்ணி இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 2 வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஐ பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து ஜம்ப் ரிங்ஸ்லேயும் உங்களுக்கு சைஸ் இருக்குது. சில்வர் கலர் பிரேஸ்லெட்னா சில்வர், கோல்டு, அந்த மாதிரி நிறையா இந்த 2 கலர்ஸ் இருக்குது, சைஸஸும் இருக்குது. ஸோ ஐ பின்னும் ஜம்ப் ரிங்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜம்ப் ரிங்ஸ் எதுக்குன்னா, இப்போது சாம் வந்து பிரேஸ்லெட்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜம்ப் ரிங்ஸ் தான் வேணும். இப்போ எக்ஸ்ட்ரா பீட்ஸ்லாம் போட்டு பீட்ஸ் ஹேங் ஆகிற மாதிரிலாம் நீங்கள் பிரேஸ்லெட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஐ பின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ்லேயே இந்த மாதிரி ஆல்ஃபபெட் பீட்ஸு, அப்புறம் ஆல்ஃபபெட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் போட்டு, இதெல்லாம் வந்து பீட்ஸ் மாதிரி உங்களுக்கு சாம் மாதிரி ஹேங் ஆகாது. பிரேஸ்லெட்லேயே இந்த பீட்ஸ் மாதிரி இதுலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மைலீஸ்லாம் போட்டு கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது, ஆல்ஃபபெட்ஸ், இதெல்லாம் ஃபோன் ஷாம்ஸ் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒரு பீட்ஸ் பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி டபுள் ஷேடடாக இருக்கும். உங்களுக்கு 2 ஷேட் தெரியுதா? ஸோ இது வந்து கிராக்கிள்லேயே வந்து டபுள் ஷேட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 mm 4 mm பீட்ஸு ரொம்ப குட்டியாக இருக்கும். இதெல்லாம் ஃபோன் ஷாம், பிரேஸ்லெட்ஸ்க்குமே நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்களுக்கு பிரேஸ்லெட் மேக்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிசர் நார்மலாக இந்த வயர் கட் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் ஸ்ட்ரிங். இது வந்து ப்ளையர்
ப்ளையரோட டிப் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த இது இருக்கும்ல ஜம்ப் ரிங்ஸ், அந்த ஜம்ப் ரிங்ஸ் ஓப்பன் பண்ணுறக்கு க்ளோஸ் பண்ணுறக்கு இங்கே நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறக்கு ஓப்பன் பண்ணுறக்கு இதில் சாம் அட்டாச் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த ப்ளையர் யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஷார்ப் நோஸ் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளையர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த மாதிரி ஐப்பின் வந்து ஒரு பீட் போட்டுட்டு இவ்வளோ நமக்கு ஐப்பின் தேவையில்லை, ஏன்னா நம்ம ரவுண்ட் பண்ணால் அது பெருசாக இருக்கும்ல. ஸோ இதில் வந்து ஹாஃப் கட் பண்ணிட்டு அதுக்கு வந்து இந்த ப்ளையர் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் கட் பண்ணுறக்கு அப்புறம் இன்னொரு இந்த ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் வச்சு தான் வந்து நீங்கள் திருப்பி இன்னொரு சைடு இருக்கிற மாதிரி அந்த பெண்ட் பண்ணுவீங்க. இதில் நீங்கள் ஜம்ப் ரிங் மாட்டுறீங்களோ இல்லை செயின், அப்புறம் அந்த ஷார்ப் நோஸ் ப்ளையர் வந்து செயின்ஸ்லாம் கட் பண்ணுறக்கு யூஸ் ஆகும். அது இந்த ஃப்ளாட் வச்சோ சிசர் வச்சோ உங்களால் செயின் வந்து 1 மீட்டர் 2 மீட்டர் கொடுத்தாங்கன்னா உங்களால் கட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து தேவையான. அப்புறம் ஃபோன் ஷாம்லாம் செய்கிறதுக்கு தான் இந்த ஃபோன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோன் ஷாம் கார்டு அப்படின்னு. இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஃபோன் கேஸில் உங்களுக்கு சைடில் ஹோல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதில் இந்த மாதிரி உள்ள விட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே இது வந்து நிறையா டிசைன்ஸில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அது மேஜராக வந்து ஹேங் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து இந்த ஃபோன் ஷாம் கார்டு தான் வந்து. இதுவும் முக்கியமாக இருக்கும், வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரியான இதுவும் இருக்குது. இது வந்து ஃபோன் ஷாம்ஸில் ஹேங் ஆகிக்கலாம், இல்லைனா ப்ரேஸ்லெட்டில் கூட போட்டுக்கலாம். மேலேயும் கீழேயும் உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் இருக்குது, இது மட்டும் தான் வாங்கணும்னு கிடையாது, நிறையா இருக்குது உங்களுக்கு வெரைட்டிஸ். இந்த ஈவில் ஐ ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே ஈவில் ஐ தான் கேட்பாங்க. ஆங்க்லெட் செஞ்சுக்கலாம், ப்ரேஸ்லெட், செயின், ஃபோன் ஷாம்ஸ், எதில் வேணால் ஈவில் ஐ போட்டுக்கலாம். இப்போ ஈவில் ஐ வந்து ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேஜராக உங்களுக்கு இவ்வளோ தான் திங்ஸ் தேவை. ஸோ மோஸ்ட்டாக நான் எல்லாமே காட்டிட்டேன். இது தவிர உங்களுக்கு இன்ச் டேப் தேவை. இன்ச் டேப்பு மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோவில் போடுறேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து நான் எல்லாமே காட்டிட்டேன். ஸோ எங்கே ப்ராடக்ட் வாங்கணும் அதெல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங் கவர்ஸ் வாங்கிக்கோங்க. கவர்ஸுமே வேரியஸ் சைஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி அழகாக பேக் பண்ணி உங்கள் லோகோ ஸ்டிக் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி செயின் வந்து தேவைப்படும். இது வந்து 1 மீட்டர் 2 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ வேணுன்னா கட் பண்ணி இப்போது இந்த மாதிரி மெஷர்மெண்ட் இதை கட் பண்ணி நீங்கள் இங்கெல்லாம் சாம்ஸ் இந்த ஜம்ப் ரிங் காட்டினீங்களா, இதில் வந்து சாம்ஸ் அட்டாச் பண்ணி இங்கே பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ரொம்ப ட்ரெண்டாக போகுது. இதில் வந்து ஒரு 4 சாம் அட்டாச் பண்ணி இப்படி போடுற மாதிரி. ஸோ இதுலேயும் உங்களுக்கு சில்வர், ரோஸ் கோல்டு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து 1 மீட்டர் 2 மீட்டர் அப்படியும் கிடைக்குது. இல்லை சிங்கிள் செயினாகவும் வைக்கிறாங்க. ஸோ எப்படி வாங்குறதுங்கிறது உங்களோட விஷ் தான். ஸோ ப்ரேஸ்லெட் மேக்கிங் தேவைக்கு வந்து இவ்வளோதான் மெட்டீரியல்ஸ் நீடட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.